வெற்றிக்கான பாதை. இது உங்களுக்கான பாதை. இந்த சேனலை மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே. இது எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த சேனல் உருவாக்கப்பட்டிருக்கு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்பிஓ ஜாப்ஸ்லேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை செய்யலை அப்படின்னா உங்கள் ஐடி பிளாக் ஆயிரும் அப்படின்னு ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தீங்கன்னா மினிமம் நிறைய பேருடைய ஐடிஸ் ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாதனால எல்லாம் பிளாக்ட் ஆயிடுச்சு. இப்போ பிளாக் எல்லாமே அன்பிளாக் ஆகிருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 days கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு 10 நாளைக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். மறக்காமல் யாருடைய ஐடி எல்லாம் பிளாக் ஆச்சோ அவங்களோட ஐடி எல்லாம் இப்போ அன்பிளாக்காக இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணி முதல்ல உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயிலை அப்டேட் பண்ணுங்கள். சரிங்களா? அதில் உங்களோட நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி தவிர மீதி எல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ணுங்கள். அதில் உங்களோட டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் நம்மளுக்கு டீம் லீடர், கமாண்டர், அதே மாதிரி பிடிஓ இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் மறக்காமல் உங்கள் டிஸ்ட்ரிக்டை, உங்கள் ஸ்டேட்டை ப்ராப்பராக கொடுத்துருங்க. அப்படி கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்தது பேங்க் டீட்டெயிலுக்கு போங்க. பேங்க் டீட்டெயிலில் போயிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட ஐஎஃப்சி கோடு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பேங்க் அப்படிங்கிறது ஷோ ஆயிரும். மறக்காமல் அதையும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. சரிங்களா? கம்பல்சரியாக பேன் கார்டு நம்பரும் உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும்போது கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ண பின்னாடி நீங்கள் மறக்காமல் ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை மறுபடியும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது மறுபடியும் நீங்கள் கன்டினியூ பண்ணணும், எஸ்பிஓவில் நீங்கள் கன்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெயில் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபேஸ்புக், ட்விட்டர், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட் இதெல்லாமே நீங்கள் மறக்காமல் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய யூசர் நேமை நீங்கள் காப்பி பண்ணி இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடி, அதாவது sbopvtltofficial@gmail அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, உங்களுடைய சோசியல் மீடியாவுடைய நேம், யூசர் நேம், அதுவும் என்ன சோசியல் மீடியாவில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்டாகிராமா இல்லை ஃபேஸ்புக்கா இல்லை ஷேர் சாட்டா, சரிங்களா? ஸோ இதில் எதில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற நேமையும் டைப் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பேங்க் டீட்டெயில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ப்ரொஃபைல் டீட்டெயில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி மறுபடியும் மெயில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஐடி பிளாக் ஆச்சோ அவங்க மறக்காமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பண்ணணும். சரி, நான் இந்த மெயில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் உங்களுடைய பேங்க் டீட்டெயிலையும் ப்ரொஃபைல் டீட்டெயில் மட்டும் அப்டேட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரீஃபண்டு கண்டிப்பாக வரும். சரிங்களா? நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அடுத்து ஃபர்தராக கன்டினியூ பண்ணுறக்காகும். இல்லை நான் மெயில் பண்ணல, நான் அடுத்தது ஃபர்தராக கன்டினியூ பண்ணல, என்னுடைய கட்டின அமௌண்ட்டு மட்டும் ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் பேங்க் டீட்டெயிலையும் ப்ரொஃபைல் டீட்டெயிலை மட்டும் அப்டேட் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த 2 டீட்டெயில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு, அது இல்லாமல் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இது எதுவுமே ஃபில் பண்ணாமல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடி மறுபடியும் பிளாக் ஆகும். மறுபடியும் இந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? நீங்கள் கன்டினியூ பண்ணாலும் சரி, இல்லை கன்டினியூ பண்ணாட்டியும் சரி, மறக்காமல் உங்களோட பேங்க் டீட்டெயிலையும் ப்ரொஃபைல் டீட்டெயிலையும் ஒரு டைம் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் எஸ்பிஓவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான தகவல். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் இது எல்லாமே இன்றைக்கி 7 மணிக்கு யூடியூப் சேனலில் நம்ம எஸ்பிஓ டிவிஎம் அப்படிங்கிற அஃபீஷியல் யூடியூப் சேனல்லேருந்து நம்மளுக்கு ஒரு லைவ் மீட்டிங் நடக்குது. ஸோ அந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்துட்டு உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்ட்ரோ போர்ட்ஸை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் எஸ்பிஓ பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட்டில் ஐ லைக் எஸ்பிஓ அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு போங்க. நம்ம பார்க்கலாம் எத்தனை கமெண்ட் வருது.